ஜல்லிக்கட்டு பொங்கல்னானே மதுரை தாயா சும்மா அப்படிங்கிற ஒரு மாசான ஊர்ல இப்ப பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்த நிலக்கரி மற்றும் சுரங்கத்தின் மத்திய அமைச்சகம் மதுரையில, அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிளாக்ல டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு பொருளை மைனிங் பண்றதுக்கான ஒரு ரைட்ஸை கொடுத்திருக்காங்க ஒரு கம்பெனிக்கு. அந்த கம்பெனி பேர் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். இந்த மதுரையில அவங்க மைனிங் பண்றதுக்காக கொடுத்த பிளாக்ல என்னென்ன பிளேஸ் வருதுன்னா காவட்டையாம்பட்டி, எட்டிமங்கலம், வல்லம்பட்டி, அரிட்டப்பட்டி, கிடரிப்பட்டி, நரசிங்கப்பட்டி, கிட்டத்தட்ட இந்த 6 பிளேஸ் வருது. அதுலயும் அரிட்டப்பட்டி அப்படிங்கிற ஊரு நோட்டிஃபைடு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கு. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய இடமா இருக்கு. பிகாஸ் இந்த அரிட்டப்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல குகை கோயில்கள், பயங்கரமான சிற்பங்கள், அதே மாதிரி ஜெயின சிற்பங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், பஞ்ச பாண்டவர்களோட படுக்கைகள், இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸா இருக்கு அரிட்டப்பட்டி. ஆனா இந்த எல்லா பிளேஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் கம்பெனிக்கு ஏலம் விட்டு அவங்களுக்கு சுரங்கம் தோன்றதுக்கான ரைட்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த மதுரைங்கிறது பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இந்த பிளேஸை ஏன் சுரங்கத்துக்காக கொடுத்தீங்க அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட கேள்வி. அதனால நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் பிஎம் மோடிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஏன்னா இந்த மைனிங் ரைட்ஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லி லெட்டர் எழுதிடுறாரு. அண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் ஒருபோதும் மதுரையில சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி கொடுக்காது அப்படிங்கறத ஸ்டாலின் வந்து லெட்டர்ல திட்டவட்டமா சொல்லிடுறாரு. பிகாஸ் இது எங்களோட பாரம்பரிய விஷயம்னா, நீங்க சுரங்கம் தோண்டினா அங்க இருக்கிற கல்ச்சர் கண்டிப்பா அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ் இந்த லெட்டரை வந்து நிராகரிச்சிருக்கு. ஸோ அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி சுரங்கம் தோண்டிட்டு இருந்தா அந்த ஊருக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஊர் அடுத்த ஊருன்னு சுரங்கம் தோண்ட ஊரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க எல்லா ஊருக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் கருதுறாங்க. ஸோ இதனால மதுரையில் ஒரு 57 கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து மேலூர்ல ஒரு பயங்கரமான ஒரு மேசிவ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மக்கள் பண்ற ப்ரொடெஸ்ட்னால இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மைனிங் ரைட்ஸ் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வாங்க.